ஒண்ணும் இல்ல. சிம்பிள். ஒரு மார்க்கெட்ட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட்டா? ஆமா. ஆமா இல்லையா? ஆமா சார். ஸோ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? சிம்பிள். இப்ப ஒண்ணு பாத்தீங்கன்னா, இப்ப மார்க்கெட்ட பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்விங் லோ வரைஞ்சது தப்பு. ஏன் நான் தப்புன்னு சொல்றேன்? தெரியுதா? ஸோ இம்பல்ஸ், ரீடெஸ்ட், இம்பல்ஸ், ரீடெஸ்ட், இம்பல்ஸா? ஆமா தானே? இப்ப இதே ஸ்விங் அளவுக்கு தானே இங்கேயும் இருக்கு மார்க்கெட்டு. ஆமாவா இல்லையாப்பா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் ஆமாவா இல்லையா? ஆமாம் சார். ஆமா சார். அப்ப ஆமா என்னோட சார். ஸ்விங் ஆமா லோ சார். எதுவா இருக்கும்? இதுதானே என்னோட ஸ்விங் லோ. ஆமாவா இல்லையா? ஆமா சார். அப்ப இந்த லோ எஸ் பிரேக் சார். ஆகாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? அப்ப ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஸ்விங் லோல அடிச்சு இந்த கையை உடைச்சா என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் எங்க போகும் டிசைட் பண்ணுவோம்? மேல போகும் டிசைட் பண்ணுங்க. மேல மேல போகும். போகும் டிசைட் பண்ணுவோமா? ஆமாவா இல்லையா? சி இப்போ இந்த லோ லெவல் தப்பு. இந்த லெவல் தப்பு. சோ நீங்க எதிர்பார்க்காம இங்கேருந்து மேல போயிருக்கும். போயிருக்கா இல்லையா? ஒண்ணு இங்கேருந்து மேல போயிருக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த இடத்த உடைச்சு மார்க்கெட் என்ன இருக்கணும்? கீழே விழுந்திருக்கணும். டவுன் ஆயிடுச்சு. இதுதான். சோ இந்த இடத்த இந்த பாருங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ஒரு லோ லெவல கரெக்டா மார்க் பண்ணலன்னா கூட நமக்கு என்ன ஆகிடும்? தேவையில்லாம நமக்கு லாஸ் ஆகும். லாஸ் ஆகுமா ஆவாதா? ஆகும் சார். ஆமா தானே? கண்டிப்பா லாஸ் ஆகுமா? ஆகும் சார். கண்டிப்பா ஆகும். சோ எல்லாருமே அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணுமா? ஆமாவா இல்லையா? எஸ் சார். சோ அத ஆமா சார். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. நம்பர் 1 ரூல். நம்பர் 1 ரூல் என்ன? இதுதான். ரைட்டா? சி. நம்பர் 2 நான் வாயால சொன்னது மேபி புரியாம இருக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, இப்ப இது ஒரு இம்பல்ஸா வச்சிருக்கீங்க. இது ஒரு ரீட்ரேஸ்மென்ட் லெவலா வச்சிருந்தீங்களா ப்ரோ? யுவராஜன் ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆமாவா? ஆமா ப்ரோ. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த இடத்த உடைக்காம மார்க்கெட் இந்த ஹைய வச்சிருந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆயிடும்? அப் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். அப் ட்ரெண்ட் ஆயிருக்கும். ஆனா, இங்க என்ன இருக்கு? அடுத்த ஸ்ட்ரக்சர் வச்சு இந்த ஹைய என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? பிரேக் பண்ணிருக்கு. என்ன பண்ணிருக்கு? பிரேக் பிரேக் பண்ணதால பண்ணிருக்கு. ரீட்ரேஸ்மென்ட்க்கு சோ வந்திருக்கும். பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் இந்த ஃபெப் ரீட்ரேஸ்மென்ட் பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் எங்க வரும்னு தெரியும் நமக்கு? லோ லோ வரும். ஸ்விங் லோக்கு வருமா? ஆமாவா? இதுதான் ஆமா நம்ம மாஸ்டர். ஸ்விங் லோ. ரீட்ரேஸ்மென்ட் உடைச்சிச்சு. மார்க்கெட் கீழ தான் வரணும். இப்ப என்ன பண்ணுவோம்? ஸ்விங் ஹைல இருந்து ஸ்விங் லோக்கு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் எடுத்து அந்த ரீட்ரேஸ்மென்ட் இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சோனே இங்க இருந்து என்ன பண்ணிருப்போம்? செல் என்ட்ரி எடுத்து லோ வரைக்கும் டார்கெட் அது வச்சு. செல் எடுத்துட்டா அழகா இங்கேயே செல் எடுத்துக்கலாமா? செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் இங்க குடுத்துருக்கா இல்லையா? ஆமா மாஸ்டர். ஹை டு லோ ரீட்ரேஸ்மென்ட் எடுத்து பண்ணீங்க. செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் இங்கேயே என்ட்ரி எடுத்தீங்க. இன்னும் 1:1 ஹிட். ஆமாவா இல்லையா? ஆமா மாஸ்டர். அத கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. ரைட்டா? ஓகே மாஸ்டர். ஓகே. நம்ம ஆளு என்ன தப்பு பண்ணாரு? தினேஷ். சொல்லுங்க மாஸ்டர். நீங்க சொல்லுங்க மாஸ்டர். இது தப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த லோவ கன்சிடர் பண்ணி தான் நீங்க ட்ரேட் எடுத்தீங்க. ரைட்டா? ஆமாவா இல்லையா? ஆனா, இந்த இடத்துல என்ன குடுத்துருக்குமா? இங்க ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்காமா? ஆமா மாஸ்டர். இந்த இடத்துல என்ன இருக்கு? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இப்ப ஹை இது லோ. ரைட்டா? இந்த லோவ ஆமா. மார்க்கெட் என்ன இருக்கு? அப்பா தான் இருக்கு. ஈக்குவல் லோ கூட வைக்கல. அப்ப இந்த ஹைய உடைச்சா தானே நான் பை சைடுக்கு போவேன். ஓகே. ஆமாவா இல்லையா? ஆமாங்க. அப்ப நான் பை பண்ணா இந்த ஹைய உடைக்கணும்ல. உடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் பைக்கான ப்ராபபிலிட்டி செட்டப்ப கிரியேட் பண்ணுவேன். ரைட்டா? ஓகே. ஆனா பைக்கு தான் நம்ம போயிருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆமாங்க மாஸ்டர். ஆமாவா? ஆனா, இங்க இன்னொரு விஷயத்த நீங்க பாருங்களேன். என்ன விஷயம்னா, இந்த இடம் லாஸ்ட் ஃபிளிப்பு, இங்க லாஸ்ட் ஃபிளிப்பு, இங்க லாஸ்ட் ஃபிளிப்பு அதே மாரி இங்கேயும் ஒரு ஃபிளிப் நடந்திருக்கு. அப்ப இது ஒரு ஸ்விங் லோவா எடுத்துப்போமா இல்லையா? ஆமா. சிங்கிளோ. எல்லாத்தையும் பார்த்து நம்ம எத பார்க்க மறந்துட்டோம்? சிங்கிளோவும் இருக்கட்டும். இந்த ஸ்விங் லோ உடைச்சோனே மார்க்கெட் என்ன ஆயிருக்கான் டோட்டலா? கீழ வந்து இறங்கியிருக்கான். சரி இறங்குனா கூட இந்த லோ டூ இந்த ஹைக்கு ரீட்ரேஸ்மென்ட் வச்சா இது ஒரு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவா? ஆமா மாஸ்டர். இப்ப இந்த ரீட்ரேஸ்மென்ட் ஏரியால இருந்து ரெஸ்பெக்ட் பண்ணா எனக்கு என்ன பண்ணியிருக்கணும்? இந்த ஹை அப்படி இல்லையா அடுத்த ஃபிளிப் இந்த ஹையாவது உடைக்கணும். எப்ப ஹைய உடைக்குதோ அப்புறம் என்ன ஆகும்? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மேல போவோம். ஸ்ட்ரக்சர் ஆனா ஃபில்டர் இந்த இடத்துல போய் ட்ரேட் எடுத்து தப்பா இல்லையா? தப்புதான் மாஸ்டர். தப்பு. சோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. சோ என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்கா வெயிட் பண்ணிருக்கணும். அந்த லோ வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கணும். தட்ஸ் இட் யா. from புரியுதுங்களா? February 8 வரைக்கும். புரியுது மாஸ்டர். சோ எனக்கு தேவை நான் பை போனா அந்த பைக்கான
கன்ஃபர்மேஷன் என்ன? இப்ப இந்த இடத்துல இந்த லோல இருந்து பை தான் போறோம்னு நம்ம சொல்லிட்டோம். ரைட்டா? ம். எல்லாரும் பண்ற தப்ப நீங்களும் பண்ணக்கூடாது. இந்த லோல இருந்து பை தான் போறோம்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பைக்கான பை ஸ்ட்ரக்சர் நடந்துச்சா? இங்க பை ஸ்ட்ரக்சர் இல்ல. என்ன ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு? செல் ஸ்ட்ரக்சர் தான் டவுன் செல் ஸ்ட்ரக்சர் தானே இருக்கு. இப்ப நான் பை போனா பை ஸ்ட்ரக்சர் வந்தா தானே நான் பை போவேன். அது வரைக்கும் செல் ஸ்ட்ரக்சர் நான் ஃபாலோ பண்ணாவே செல்ல ப்ராஃபிட் பண்ணிருப்பேன்ல. கரெக்ட் தான். ஆமாவா இல்லையா? ஆமா. ம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆளு யாரு? பிரகாஷ் பக்காவா போட்டிருக்காரு. ஸோ குட் பிரகாஷ். அவருக்கு பெரிய கிளாப் பண்ணுங்க பாப்போம். பிஃபோர் ஆஃப்டர் கரெக்டா ஷேர் பண்ணியிருக்காரு பாருங்க. தேங்க்யூ சார். கரெக்டா அந்த லெவல பிரேக் பண்ணணும்னா நான் பை போலாம் ப்ரோ அப்படிங்கிறத யோசிச்சு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு பெரிய கிளாப் பண்ணுங்க பாப்போம். அதே மாதிரி செல் ட்ரெண்டு இந்த லோக்கு தான் மார்க்கெட் வருங்கிற கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி ஸோ அழகா ப்ரெடிக்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஸோ மார்க்கெட் அடிக்காம என்ன ஆயிடுச்சு? செல் ஆயிடுச்சு. லோக்கும் வந்திருக்கு. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ஹரிஷ் பக்கா. ஹரிஷும் நல்லாவே பண்ணியிருக்காரு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பக்கா ஹரிஷும்.